குட்டி அப்படியே வச்சிருக்கு பாருங்க மங்கி. காட்டு மாடா இருந்தாலும் பண்ணியா இருந்தாலும் மரத்துக்கிட்ட போய் டக்குனு நின்றுக்கணும். இன்னும் ஆனைக்கு வண்டியெல்லாம் நின்றக்கூடாது. சின்ன வைல்ட் லைஃப் சாங்சுரிலிங்க பாம்பார் ரிவரு. நம்ம பெரியவம்பு லாகோஸ் போகிறதுக்கு இந்த வழியாக போவோம். அந்த 3 ரிவரும் கலக்கிற இடத்துல தான் குரோக்கடைல்ஸ் இருக்கும். ஏறிடுங்க. இது என்ன ரிவருங்க? 2 ரிவர் இருக்குது. அதொன்னே இது ஒரே ரிவர் தான் பிரிஞ்சு போகுதுங்க. பஸ்ஸே பாருங்க. அங்கேயும் ஸ்டே இருந்ததுங்களா? சரிங்க. 3:45 போல் ரீச் ஆகிட்டோம். வந்ததையும் பார்த்தீங்கன்னா நம்மளால ஓகே. இப்போ கரடி மரத்து மேலே ஏறி எடுத்துருங்களா தேனீங்க? பாரு அமாவாசைங்க இன்னைக்கு. கருவின்னு இருக்கு. காலையில் பேர்ட்ஸ் அவ்வளோ சவுண்டுங்க. சாப்பிட்டோம்னா டேஸ்டாக இருக்குங்க. மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே தாங்க. நேற்று வந்து நம்ம டாப் ஸ்லிப்பில் அம்பளி இல்லமில் ஸ்டே பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சின்ன வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஸ்டே தாங்க. நம்மளால நிறைய அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெகுலராக அனிமல் சைட்டாக பிளேஸ் தான். என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சின்ன வைல்ட் லைஃப் போகிற வழியில் இருக்கிறேங்க. உடலம்பேட்டை தாண்டி முன்னாறு போகிற ரூட்டில் இருக்கோம். போகிற வழியில் நம்ம நல்ல அனிமல்ஸ் பார்க்க முடியும், லக் இருந்ததுன்னு. செக் போஸ்ட் வந்துட்டாங்க. தமிழ்நாடு செக் போஸ்ட். ஃபாஸ்டேக் போட்டாங்க. அப்புறம் இல்லைன்னா ஏடிஎம் கார்டு வேணும், ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபாஸ்டேக் பெட்டருங்க. பந்திப்பூரில் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நான் இங்கே பார்க்குறேங்க. ஆனமலை டைகர் ஸோ சின்னார் போகிற ரூட்டில். ரெண்டு வண்டியும் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க. ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு. பாறை பயங்கரமாக இருக்குங்க. லெப்பார்டு கண்டிப்பாக இங்கே நிறையா இருக்கும். டயர் சவுண்டுமே நான் கேட்டிருக்கேங்க சின்னார் வைல்ட் லைஃப்பில். நம்ம சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் பெரியவம்பு லாகோஸ் வந்து புக் பண்ணியிருக்கேங்க. இங்கே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். 2 தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டினதையும் ஃபஸ்ட்டு கேரளா செக் போஸ்ட்டுங்க. குட்டி அப்படி வச்சிருக்கு பாருங்க மங்கி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும் பெரியவம்பு லாகோஸு. நமக்கு லேட் ஆகிட்டதுனால கொஞ்சம் தூரம் வரைக்கும் 2 வீலரில் போய்க்கலாம். இல்லைன்னா நம்ம காரில் போயிட்டு அங்கே கூட இருக்கிறவங்க இறக்கி விட்டு மறுபடியும் இங்கேருந்து நம்மளை 2 வீலரில் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருங்க ட்ரெக் பண்ணி போகணும் ஹில்ஸு. நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் தான் ட்ரெக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப லேட் ஆகுதுங்க. இங்கே ஆல்ரெடி ட்ரெக்கிங் போயிருப்பாங்களா கைடுங்க, வரக்கு லேட் ஆகிடுச்சு. முன்னாடி போகிற ரோட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் அந்த செக் போஸ்ட்லேருந்து வந்துட்டு இங்கேருந்து ட்ரெக்கிங். அங்கேருந்து நடந்தால் 5 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து 2 கிலோமீட்டர். காலையில் யானை இருந்ததுங்களா இங்கே? சரி சரிங்க. இங்கே ஒரு அண்ணனை தான் காட்டு மாடு இங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் இங்கேங்க காட்டு மாடு 2 வீலரில் வந்திருக்காருங்களா நடந்து வந்தவர்? அவன் வீட்டில் இருந்து காட்டில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு. சரி, நைட்லிங்க நடந்தது? பகல் தான். பகல்லைங்களா?
துரத்தி வந்து முட்டி வச்சுங்களா? மோஸ்ட்லி அப்படி பண்ணாதீங்களே. அது ஒத்த மாடு பயங்கர மோசம். காட்டு பண்ணீங்க, மாடு கிடையாது. மாடு இல்ல, ஆனா மாடு நடந்துருக்கு, அதே இடத்துல தான் நடந்துருக்கு மாடு. ஓகே, மாடு கம்மன் போயிடுச்சு, பண்ணி தான் அட்டாக் பண்ணி. இப்போ நம்ம ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை வந்து நம்ம நின்றுக்கணும். சரிங்க. அந்த மரத்தை நோக்கி அது ஓடிடும். எதா இருந்தாலுங்க, காட்டு மாடா இருந்தாலும் பண்ணியா இருந்தாலும் மரத்துக்கிட்ட போய் மரக்கிட்ட போய் டக்குனு நின்றுக்கணும். இன்னும் ஆணைக்கு பண்ணிலாம் நின்றுக்கூடாது. சரி சரிங்க. ஆணைக்கு நின்ற மரம் அப்படிதான் ஓடி தப்பிக்கிறதுக்கு பார்க்கணும் எப்படியாலும். சரி சரி. தண்ணி பாருங்க எப்படி வருது. இதாங்க பாம்பார் ரிவர். நம்ம ஆற்றுல குளிக்கலான்ட்டு தண்ணி நிறையா போகுது. பட்டு கைடோடு வந்தோம்னா அவங்க சேஃபான இடம் சொல்கிறாங்க. அங்கே நம்ம குளித்தோம்னா சேஃப் தாங்க. இங்கெல்லாம் வந்து ஆளாக இல்லைன்னாங்க, இந்த குளிக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னாங்க. லாஸ்ட் டைம் அந்த பக்கம் குளித்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு மாதிரி இருக்குது, குளம் மாட்டம். சின்ன வைல்ட் லைஃப் சாங்சுரி இல்லைங்க, பாம்பார் ரிவரு. நம்ம பெரியவம்பு லாக் ஹவுஸ் போகிறதுக்கு இந்த வழியாக போகும், இந்த பாலத்து மேலே. ஸோ ஆற்றை பார்த்ததையும் குளியல் போடலான்னு ஆசை வந்துச்சுங்க. வந்து குளிச்சா ஐஸ் கட்டியாட்டு இருக்குங்க தண்ணி. கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி, சர்பத் மாதிரி இருக்குங்க குடிக்கிறதுக்கு, வேறு லெவலில். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் போட்டாச்சுங்க. பெரிய கொம்பு லாக் ஹவுஸுக்கு அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் ஒரு மரம், இந்த இடத்துல ஒரு குளமாட்டம் இருக்குங்க. ஓடுற தண்ணி வேறு லெவல். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்பாட்லாம் வந்தீங்கன்னா குளிக்கும்போது பார்த்து குளிக்கணுங்க. வலிக்கு விட்டுச்சுன்னா அடி பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு அடி விழுந்துருச்சுங்க. இது வந்து ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ரிவருங்க. ஸோ ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் தண்ணி, பொல்யூஷன் இல்லாத தண்ணிங்க. வேறு லெவல். ஃபுல்லாக பாருங்கள், மலை, இந்த மலைகள்லேருந்து உருவாகி வர தண்ணிங்க, மூலிகை தண்ணி. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஆட்டையில சிறுத்தை பிடிச்சிடாதுங்களா? கூட்டிருப்பாங்க, வராதுங்களா சிறுத்தைங்க? இங்க என்னெல்லாம் அனிமல் பார்த்துருக்கீங்க? புலியும் பார்த்தாச்சுங்க. சரி சரி. நான் ஒரு டைம் லாஸ்ட் டைம் இங்கே தங்கினப்ப புலி சவுண்டு கேட்டுச்சுங்க. அதுங்க எப்படி இருக்குன்னு. நல்லா செங்குத்தாக இருங்க. இந்த மாதிரி ஒரு 2 கிலோமீட்டருக்கு நடக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குன்று தான் ரொம்பவுமே செங்குத்தாக இருக்கும். இருக்குங்கண்ணா. இந்த பாம்பார் போய் எதில் கலக்குதுங்க? சின்னார் கூடங்க. ஒரே ஆறாத்து
கூட்டாறு சேர்ந்துங்க 3 ரிவர் சேர்ந்து அமராவதி ரிவர், அமராவதி டேம். அந்த 3 ரிவரும் கலக்கிற இடத்துல தான் crocodiles இருக்கும். பாம்பாறுலையும் சின்னாறுலையும் crocodile கிடையாதுங்க. கூட்டாறில் வந்து crocodiles இருக்கும். அதனால தான் அமராவதி டேமில் நிறையா crocodiles. கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காட்டுக்கு சென்டரில் இருக்குங்க. அனிமல்ஸ் உள்ள வந்துடாதுங்களா? வருங்க. ஆமாம், அங்கே தான் இந்த சம்பவம் போனது. ஓகே ஓகே. காட்டு பண்ணி அங்கே தான் அடிச்சதுங்களா? இங்கே இல்லைங்களா ரிவர்? இல்லை, ஊருக்குள்ளே தான். ஊருக்குள்ளாரிங்க? ஊருக்குள்ள இந்த காட்டுக்குள்ள. காட்டு பண்ணி தாக்குங்களா? ஒத்த பண்ணி பாருங்க இல்லையா, கிடாய் 2 சைடுல 2 சிங்கம் இருக்குது. எல்லாம் இப்படிங்க புதக்குள்ள படுத்துக்கிட்டு எழுந்துன்னா நம்ம மேலே தான் வரும். ஓகே ஓகே. ஏன்னா ஓடி போய் இந்த மரமோ இல்லை மரம் ஒட்டியே இப்படி நின்றுக்கணும். இந்த மரம் தான் இல்லைன்னா வந்தால் இப்படி கவிழி தான் போகும், கிழிச்சு போடும். அங்கே இப்போ ஒரு இடம் பறந்துச்சுன்னா போகும். ஓகே. அப்படிதான் இங்கே அண்ணனுக்கு பிழைச்சிருச்சு. எலும்பே உடஞ்சு போயிருங்க. ஏன்னா இந்த மரமா எதோட இருந்தால் ஓடி போய் அந்த மரத்தில் இது பண்ணிக்கணும். அதோட அது திரும்பி போயிடும். மழை பெஞ்ச கொஞ்சம் தண்ணி இருக்கும். சரி, சமைக்கிறதுக்கு தனியாக எடுத்து போயிடும். அவனெல்லாம் ஏறிடுங்க. பாருங்க ரிவர், பாம்பார் ரிவர். பாருங்க எப்படிப்பட்ட மலைக்காடு. பாறையிலலாம் தண்ணி தேங்கி நிற்குதுங்க மழை பெஞ்சா. உன்னையானுங்க இது என்ன ரிவருங்க? 2 ரிவர் இருக்கு. அது ஒன்று இது ஒன்று ஒரே ரிவர் தான் பிரிஞ்சு போகுதுங்க. பிரிஞ்சிருச்சு. அது அங்கேருந்து இதில் பிரிஞ்சிருச்சு. இது ஒரு பிரான்ச்சு. அது அப்படி போய் அங்கேயே ஜாயின் ஆகி. ஆமாம், ஜாயின் ஆகிடும். ரிவர் எப்படி தண்ணி வரத்துல அப்படியே வந்துடுது தான். ஓகே. இப்போ அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அனிமல்ஸ் வரணும்னா ஆற்றுல இறங்கி தான் வரணும். இது ஃபுல்லாக சின்ன வைல்ட் லைஃபுங்க. ஆமாம்மா. டாப் ஸ்லிப்புங்க? டாப் ஸ்லிப் அந்த ஒரு ஓடை இருந்து அந்த ஓகே. இன்னும் அந்த மலையில் அவங்க தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு மலை அப்படியே போய் அந்த சின்ன இது ஃபுல்லாங்க. ஆமாங்க, நிறைய இருக்குங்க. லங்கூருங்க. மனுஷங்களை பார்த்தா கத்துறது இல்லைங்க லங்கூர். புலி சிறுத்தை பார்த்தா மட்டும்தான். ஏரியாச்சு. லாக் ஹவுஸ் வந்தாச்சு. பெரியகும்பல் லாக் ஹவுஸ் வந்துட்டேங்க. பாருங்க வியூ. அந்த மாதிரிலாம் பஸ்ஸே பாரு, பஸ்ஸே பாருங்க. பாத்ரூம் எல்லாம் நிறைய. அங்கேயும் ஸ்டே இருந்ததுங்களா? முன்னாடி ஸ்டே அங்கே தான் இருந்துச்சு. அது சின்ன ராயல் லைஃப் கூட சேர்ந்ததுங்களா? அங்கே என்ன ஸ்பெஷலுங்க? அங்கே டைகர்லாம் பார்க்கலாங்களா? மின்காதெல்லாம் பார்த்தோம். ஓ, அங்கே டைகர் இருக்குங்களா? அங்கே டைகர் கண்டிப்பாக இருக்குங்க. அங்கே இருந்து அந்த போகிற மலை இருக்குது. சரி சரி. அங்கே இருக்கு, ஏன் இங்கெல்லாம் வரது இல்லைங்க? எதுனாலங்க? வரும் வரும், இப்படியே இந்த பாதையிலே வரும். சரிங்க. இந்த கீழே வச்சு தான் நாங்கள் இது தொடக்க சமயம் பார்த்தோம். டைகருங்க? அந்த ரோட்டு ஒரு வழி ஒன்று போகுது, அந்த வழியிலேயே. சரிங்க. இப்படி சவுண்ட் கொடுத்தா கூட அந்த வழியிலேயே போயிட்டு இருந்துச்சு. சரி சரிங்க. இன்னைக்கு ஒன்றைங்க ஆனுங்க யானை ஏறும். வரும் வரும் வரும். ஒரு ஓடை ஒன்று போகுது. சரிங்க. இந்த ஒரு ஓடை
அப்படியே போயிட்டு அதுக்கு அங்கிட்டு தமிழ்நாடு, அதுக்கு இங்கிட்டு நம்ம கேரளா. சரிங்க. அப்படியே இந்த ஓட பள்ளம் அப்படியே அப்படியே அந்த மேலே அப்படி காவாய் அப்படி போயிடுது. இது இதில் போயிட்டு இதில் இப்படியே கீழே போய் அப்படி போயிடுது. நம்ம கூட்டார் சரி சரிங்க. கூட்டார் பக்கம் இந்த போயிடுது இந்த ஓடை. அப்போ நம்ம அந்த சைடு தமிழ்நாடு, இந்த சைடு கேரளா. ஓ, இந்த மலை ஃபுல்லாக சின்னாருங்க. அந்த மலையெல்லாம் தான் தமிழ்நாடு. பெரிய அதுக்கு அடுத்து இருக்கிற மலை தான் இந்த சின்ன ஓடை இதுதான் அங்கிட்டு இது பார்டர். ஓகே ஓகே. அந்த ஓடைங்க. ஆமாம், இந்த இங்கே பக்கத்தில் போகுது இல்லையா ஆ அப்புறம் ஆ ஆ இந்த பெரிய மரம் இருக்குது இல்லை கலர் கலர். ஆமாங்க ஆமாங்க. இந்த ஓடை தான் பார்டர். ஏன்னா அதுக்கு அந்த சைடு கழிஞ்சிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆற்று ஒன்று போயிட்டு. சரி சரிங்க. அப்போ மூணு இதில் ஒரு 2 ஆற்றா. சரிங்க. அந்த ஆற்று சேர்ந்ததில் 3 ஆற்று ஆயிடுது. கூட்டாத்தில் போய் சேர்ந்துட்டு ஓகே. கழிஞ்சி ஆற்றுன்னு சொல்லுவாங்க. பெரிய கொம்பு. எதனால பெரிய கொம்பு? ரொம்ப மலை இப்போ ஹை. கொஞ்சம் பெருசாக ஒரு கொம்பு இருக்கிறதுனால பெரிய கொம்பு போட்டாங்க. ஏன்னா அது தேங்காய் மலைன்னு சொல்லுவாங்க. அது அந்த மலை. சரி சரிங்க. தேங்காய் மலை. அது தேங்காய் மலை. ஏன்னா அங்கே ஒரு மஞ்சு பிடிச்சிருக்க மலை சரிங்க. செண்டா மலைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. செண்டா மரம் அப்படியே இது பண்ணியிருக்காங்க. அங்கே லாஸ்ட்டுங்க 2. ஓ, இது கொம்பு மாதிரி இருக்கிறதுனால இது பெரிய கொம்பு. ஊசி ஆட்டை கட்டன் சாயாங்க சூடா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 3:45 போல் ரீச் ஆகிட்டோம். வந்ததையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியல. பட்டு நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க. அங்கங்கே அனிமல்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்குது. பட் அனிமல்ஸ் எதுவும் இல்லை. லாஸ்ட் டைம் வந்தப்பவே நம்ம எலிஃபென்ட்ஸு, வெள்ளைக்காட்டெருமை எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி எதுவும் சைட்டிங் கிடைக்கல. பட் கண்டிப்பாக வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க கைடு. மேபி கொஞ்சம் லேட்டாகி வரும், இல்லைன்னா நைட்லலாம் கண்டிப்பாக வருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இது வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு 2 பேர் 3 பேர் கூட ஸ்டே பண்ண முடியும். இங்கே வர கைடு ஹெல்ப்புக்கு வரவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இன்னொரு ரூமு, அப்புறம் சமைக்கிறதுக்கு ஒரு ரூமுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியா நமக்கு கவர் ஆகுதுன்னு. இங்கே தாங்க நம்ம நிற்கிறோம். இப்படியே பாருங்கள் பள்ளம். இங்கே போக 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 பாருங்க எவ்வளோ ஃபாரஸ்ட்டு கவர் ஆகுதுன்னு. இந்த கேப்லலாம் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியும். இதுதாங்க வசியப்பாறை. இந்த பாறையில் தான் வந்து டைகர் எல்லாம் சைட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த பாறையில் வந்து படுத்துருக்குங்களாம்மா. இங்கே ஒரு ஸ்டே இருக்குது. டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் நிறைய வருதுங்க, வைல்ட் அனிமல்ஸோட சவுண்டு. பட் நம்ம ஸ்பாட் பண்ண முடியல. பேர்ட்ஸ் நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பெரியகும்பு லாக் ஹவுஸ்லேருந்து இந்த லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண் கலரில் ஒரு குளங்க. இங்கே தான் வந்து யானை பொருளுங்களாமா, அதோட பாடியை கூல் பண்ணுறக்கு. இங்கே கண்டிப்பாக யானை பார்க்க முடியும் இந்த இடத்துலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த மரத்துக்கு? ஓ, லாக் ஹவுஸ்க்கே வந்துடுங்களா யானை? ஓகே. ஓ, இங்கே என்ன இருக்குங்க சாப்பிட்றதுக்கு? மேலே வந்துடுது. ஓ, ஓகே ஓகே. பைனாக்குலர் இருந்தாங்க.
மிஸ்ட்டுக்கு மேலே இருக்குதுங்க மலை. அதுவா? அது அது என்ன மலைங்க அது? அது பாம்பு மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலை ஓகே ஓகே. அது பந்த மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலைங்க பந்த மலை அதெல்லாமே ஃபாரஸ்ட் தாங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட். ஓ ரொம்ப ஹைட்டுங்க அது. இது நம்ம கீபி மலைன்னு சொல்லுவாங்க, கருமலைன்னு சொல்லுவாங்க. இதுங்களா கரும்பு? இது நம்ம பார்க்கில் கேரளா. ஓகே ஓகே. இதில் எல்லாமே அனிமல்ஸ் ஏறிடுங்க. ஆமாம். இப்போ உடஞ்சி கிடக்குது இல்லைங்க அதுங்களா? ஆனை பட்டு போட்டு ஆனை முன்னார் எதுங்க? முன்னார் மூணாருக்கு போகுது. இன்னும் போகணுங்க. ஆமாம், நீயும் போகணும். ஏன்னா அந்த மலை தான் அங்கிட்ட உள்ள தமிழ்நாடுக்குள்ளே ஓடுற ஓகே. உண்ட மலை. வரும்போது தெரியுமில்லைங்க, ரோட் சைடு வரும்போது பெருசாக தெரியும். அதுக்கு பின்னாடி தான் டாம் வரும், அமராபதி டாம். ஓகே ஓகே. ஆற்றுலலாம் இறங்காதுங்க யானை? தும்பிக்கைக்கு இந்த உருவம் வச்சு பாக்கி எல்லா உருவமே உள்ளே போயிடும். ஓகே தும்பிக்கை மாதம் தான் மேலே அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே ஓகே எல்லா ஆனையுமே தும்பக்கை மாதம் தான் இப்படி அழுகும். ஓகே. பாக்கி உருவமே இருக்காது. அது இழுவி இருக்குமில்லைங்க, தண்ணி இழுக்குமில்லைங்க, அதில் சமாளித்து நின்றுங்களா? எந்திரும். நானே வேற ஒரு பையனும் பீச் வேலைக்கு வேண்டி சரி தூரமே இப்படி போனோம். அங்கே போய் பார்க்கல கை மாதம் அழுகு. வாங்கிட்டே ஓ பேசாமல் மேல் பக்கம் சார்வில் தொத்திடணும் வந்துட்டேன். ஆனை மொத்தம் ஆனை கை மாதம் தெரியுது, மொத்தம் ஆனை இருந்துட்டு. சரி சரி மேல் பக்கம் போயிட்டு நின்றுட்டு ஒரு சவுண்டு தான் விட்டோம். சரிங்க. குபீர்னு எல்லா ஆனைகளும் வேலை ஆயிடுச்சு. ஓகே. வேற என்னமே அதிக ஓடிடுச்சு. நிக்கிற வழியில வரல, அது வேற ஒரு opposite வழி இருந்துச்சு. அந்த வழியில எல்லாம் ஓட்ட முடிச்சிச்சு. இதாங்க நல்ல நேரங்க. இதாங்க ரோடு, முன்னார் ரோடு. இது உட்காந்தா பொழுது போகிறதே தெரியாது போலங்க. நீங்கள் டெய்லி இருக்கிறனால உங்களுக்கு நமக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு வர்றதுனால அனிமல்ஸ் பார்க்கணும்னு விட்டுட்டா அப்புறம் மறுபடியும் புக் பண்ணி வரணுங்க. இங்கே எல்லாமே பார்த்துருக்கீங்க, புலி, சிறுத்தை, கரடி. கரடி எல்லாமே இங்கே கரடியெல்லாம் வருங்களா மேலே? இந்த காட்டு தேனுக்கு வேண்டி வரும். இப்போ கரடி மரத்து மேலே ஏறி எடுத்துருங்களா தேனீங்க? பொத்துலேருந்து கை எடுத்துருவாங்க. ஓகேங்க. பாறை பொத்துலேருந்து மரம் பொத்தம் நிறைய இருந்தாலும் சின்ன தொலை இருக்குமா, கடி கடிச்சு அப்படி எடுத்து ஈச்சை கடிச்சுன்னா அப்படி ஓடிடும் எடுத்துட்டு. ஓகே. அப்புறம் தான் வாக்கி போய் எடுத்துன்னு வருது. நம்மளே சிலவங்க வீடி வலிச்சுட்டு பூந்து ஊதுவாங்க. இல்லைன்னா ஏதோ புகை போட்டு புகையை காட்டினா மாறி இல்லையா, சும்மா வாயில் ஊதிட்டு அப்படியே கை விட்டபடியே இருக்காது. என்ன இங்கே கை மட்டுமே அம்மிட்ட பொய் வச்சு விட்ருவோம், கடிச்சு விட்ருங்க. கடிச்சு விட்ருவோம். இருந்தாலும் நாங்கள் எடுத்துருவோம். எல்லாமே அந்த பொய் வச்சாலுமே சிலவங்க செத்து போயிடுவாங்களா அவங்க. ஓ உடம்பு அந்த அளவுக்கு இம்யூனிட்டி இருக்காதுங்க. நாங்கள் அதே சர்வீஸாக போய் பழையிருச்சு. இங்கே பாம்புகள்லாம் பார்ப்பீங்களா? பாம்புங்க பெரும்பாம்பு இருக்கு, இந்த சின்ன பாம்பு கலர் பாம்பு. ஓகே. டைமில் போகிற வழியில் பார்க்கலாம். ஓகே. பெரிய பாம்பு, மலைப்பாம்பு இருக்குங்க, மலம்பாம்பு எல்லாம் பார்த்துக்கு. இன்னும் இலை இருந்துச்சுன்னா இலைக்குள்ளே பூந்தல் படியே வாசலாக வழியில். சரி. இதெல்லாம் நேரம் தாங்க, திடீர்னு இப்போ உங்களுக்கு தென்படும். ஒரே நாள் கிடைக்காதுங்க. காரு இங்கே உட்காந்தா ரோடு ஃபுல்லாக தெரியுதுங்க, பஸ் போகிறது வர்றது. இந்த பக்கம் ஃபுல்லாக பல்லங்க, அந்த அப்படியே மேலே ஹில்ஸ். பஸ் போகுது வருங்க. லைனாக போகுதுங்க, லாரி, காரு, பஸ்ஸு. இந்த ரெண்டு பெரிய ஃபாரஸ்ட்டும் இந்த ரோடு கனெக்ட் ஆகுதுங்க. இதில் எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குங்க, அந்த பக்கம் எவ்வளோ அனிமல்ஸ் இருக்கும். அது எந்த டைமில் கிராஸ் பண்ணுன்னே சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் கிராஸ் பண்ணலாம்.
லாஸ்ட் டைம் இங்கேயும் பார்த்தேங்க, காலையில் கிளம்புற டைமில் இங்கே ஒரு 4 யானை இறங்குச்சுங்க சண்டை போட்டு. 2 கொம்பன் பார்த்தேங்க. இந்த கோழி சவுண்டு வச்சா அது இதோட வேற பிராணி உள்ள இருக்கு. எதையா பார்த்து பயந்துட்டு கத்துறதுங்க. ஓ, நரி இருக்குங்களா? காட்டு நாய் போக நரியும் இருக்குங்க. இதுதான் இது இருக்கு அப்படி மாறுறாங்க. என்ன தானம் இது இருக்கு கீரி கீரைங்க. 5:30 ஆச்சுங்க. பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போய் பாறையிலேருந்து பார்த்தோம். எந்த ஹில்ஸ்லேயும் அனிமல்ஸ் பார்க்க முடியலைங்க. நம்மளோட பேட் லக் இன்னைக்கு. பெரிய கும்பு லாகர்ஸ் வந்து ஒரு யானை கூட பார்க்காம போகிறது இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு லெவல் வியூங்க. அனிமல்ஸ் பார்க்கணுங்கிறது இல்லை, இந்த காட்டை பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குங்க. ரூம் பார்த்துலாங்க. நம்ம வந்ததுலேருந்து வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஏதாவது அனிமல் சைட் ஆகுதாங்க. நம்ம ரூம் பார்த்துலாங்க. இங்கே வந்து 2 சேரு, ஒரு டேபிள், டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கே தான் வச்சு சாப்பிடுவோம். நம்ம உட்காந்து வியூ பார்த்துக்கலாங்க முன்னால் ஏதாவது அனிமல் சைட் ஆகுதான்ட்டு. இது வந்து ரூமுங்க. 2 பெட்டு, 3 பேர் கூட கம்ஃபர்டபுளாக படுக்க முடியும். இங்கே சேர் நிறைய வச்சுருக்காங்க. பவர் பேக்கப் சோலார் தாங்க. அப்புறம் இது வந்து ரெஸ்ட் ரூமு, வெஸ்டர்ன் டைப்பு. தண்ணி எதுவுமே இல்லைங்க, கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியாக இருக்குங்க ஃபாரஸ்ட். அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியல, பட் வேறு லெவலில் இருக்குங்க வியூ. டின்னர் வந்து சப்பாத்தி சிக்கன் கறிங்களா? வவ்வால் பறக்குங்க. டின்னருங்க சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஆம்லேட்டுங்க. அப்படியே இங்கே டேஸ்ட் பண்ணிவிட்டு வியூ பார்க்க முடியுங்க பெரிய கும்பல் லாக் ஹவுஸில். நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இன்றைக்கி அனிமல்ஸ் பார்க்க முடியலைங்க பெருசாக, பட் வேறு லெவல் சீனரிஸ். ஓ, எப்போ வந்தாலும் வெளியே தான் படுத்துக்குவீங்க? நாங்கள் எப்போ வந்தாலும் வெளியே தான் போடுவோம். சரி சரிங்க. அனிமல்ஸ் ஏதாவது வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருங்களா? தெரியும். சரி சரி. ஒன்றையும் காணுங்க, எந்த சவுண்டையும் காணும். கீழேங்களா? டைம் 8 மணி ஆயிடுச்சுங்க நைட்டு. டின்னர் சூப்பராக இருந்ததுங்க. சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, ஆம்லேட். லாக் ஹவுஸில் முன்னாடி மட்டும் லைட் போட்டிருக்கீங்க, உள்ளே எதுவும் போடல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, திகிலாக இருக்குங்க. ரிவர் சவுண்டு மட்டும்தாங்க, குருவி சவுண்டு கூட காணும். அமாவாசைங்க இன்னைக்கு. கருகுமுன்னு இருக்குது. நம்ம டார்ச் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே வெளிச்சம். லாக் ஹவுஸில் முன்னாடி ஒரு லைட் போட்டிருக்கோம், அந்த வெளிச்சம் தான் நமக்கு இப்போ இங்கே இருக்குது. ஏதாவது சவுண்டு கேட்டால் பார்க்கலாங்க. வெரி டிசப்பாயிண்டட். லாக் ஹவுஸில் பால்கனி மாதிரி இருக்குங்க, சேர் போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்துட்டு ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா பார்க்க முடியும். பட் இப்படி உட்காரும்போது இந்த மாதிரி வண்டெல்லாம் வருங்க, ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லைட்டு பக்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு உட்காரக்கூடாது. தவளை கருவமாக இருக்குங்க. அனிமல்ஸ் இருந்தால் தெரியாது, அனிமல்ஸுக்கான நம்மளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும் நைட்டில். அதுக்கு நைட்டில் விஷன் பவர் ரொம்ப அதிகங்க.
இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ளாரைங்க சுற்றியும் டீப் ஃபாரஸ்ட். இப்போ தான் சில்னஸ் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பக்கம் கம்பி கட்டிக்கிறாங்க யானையெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுதுங்க. கண்ணுக்கு இன்னும் ஏதாவது ஸ்பாட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒரு இதுலேயும் வேறு எந்த சவுண்டும் கிடையாதுங்க. லாஸ்ட் டைம் டயர் சவுண்டு எலிஃபண்ட் சவுண்ட்லாம் கேட்டுச்சு. இன்றைக்கி எந்த சவுண்டையும் காணும். பூச்சி சவுண்ட் மட்டும்தாங்க கேட்குது. பாருங்கள், ஆஃப் பண்ணுறேன். ஏதாவது தெரியுதுங்களா? தேங்க இப்படி இந்த சைடு பார்த்தா ஒரு வாலி வியூ பாயிண்ட்டுங்க. பள்ளம், சரியான பள்ளம். நம்ம சின்ன வைல்ட் லைஃப் ஒரு அளவுக்கு ஃபாரஸ்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ஏதாவது அனிமல்ஸ் இருந்ததுன்னா நம்ம விசிபிள் ஆகும். நம்ம வந்ததுலேருந்து எதுவும் பார்க்கல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிங்க. கப்பு சுப்புன்னு இருக்குது. ஒரு சவுண்டை காணும். லாஸ்ட் டைம் அவ்வளோ அக்ரெசிவாக இருந்தது காடு. நைட்டில் நல்லா விறுவிறுப்புங்க. பயங்கர குளிங்க, குளிர். கிளைமேட் பிரச்சனை இல்லைங்க. செகண்ட் டே மார்னிங் சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. டைம் 5:20. கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. நல்ல சில்னஸ்ஸு. என்ன நம்மளால் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியல, தான் டிசப்பாயின்மெண்ட். லாஸ்ட் டைம் வந்து டைகர் சவுண்டு, எலிஃபெண்ட் சவுண்டு, வைல்ட் கார் சவுண்டு எல்லாம் கேட்க முடிஞ்சிச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டாக இருந்தது போன தடவை. ஷிவ் நானும் வந்தப்பங்க. இந்த தடவை காடே ரொம்ப அமைதியாக இருக்குது. அனிமல் சவுண்ட்லாம் எதுவும் பெருசாக கேட்கல. பட் வேறு லெவல் ஸ்பாட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்ரைஸ் பார்க்கலாங்க. காலைல 6 மணிக்கு பெரியகும்பு லாகோஸ் சின்ன வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்டில் காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காட்டில் நிறைய அனிமல்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. பட்டு மரத்துக்கு நடுவிலலாம் போய் நின்றுச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு விசிபிலிட்டி இருக்காது. பார்த்திங்கன்னா லாகோஸ்க்கு முன்னாடி இந்த இறக்கமாக வருங்க. கொஞ்சம் ஒரு 30 அடிக்கு வந்து கேப் இருக்குது. நம்ம இங்கே உட்கார்றதுக்கு ஒரு சில பிளேஸ் இருக்குது. வந்து இப்படி உட்காந்துட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. காலையில் ஃபாரஸ்ட்டு அந்த சன்ரைஸ் ஆகிருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டில் பேர்ட் சவுண்டு, வைல்ட் அனிமல் சவுண்டு எல்லாம் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சாம்பார் டீஸ் கால் வந்துட்டு இருந்தது காலையில். இப்போ தான் நமக்கு வந்து அப்படியே விசிபிலிட்டி வந்துட்டுருக்கு பார்க்குறக்கு. அப்படியே கருகுமுன்னு இருந்ததுங்க நேற்று நைட்டு.
அப்படியே அந்த கருப்பாக இருக்கிறது அப்படியே க்ரீனிஷாக மாறுங்க, வேறு லெவலில் இருக்கும். பார்த்துருப்பீங்க டைம் லேப்ஸு. ஒரு சில டைம் ஃபுல் மிஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு கம்மியாக இருக்குது. காடு பார்க்குறக்கு க்ரீனிஷாக, மரங்கள்லாம் பச்சை பசேன்னு, காலையில் அந்த ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு அந்த க்ரீனிஷுக்கு அந்த மலை வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு செமையாக இருக்குங்க. காலையில் பேர்ட்ஸ் அவ்வளோ சவுண்டுங்க, டிஃப்ரெண்டான பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு கலெக்ஷனாக நமக்கு அப்படி கேட்கும் காதில். இதில் வைல்ட் அனிமல்ஸோட சவுண்டு இருந்ததுன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். சாம்பாடி சவுண்ட் மட்டும் வந்துச்சு கால். அனிமல் சைட்டிங் வந்து நம்மளோட லக்கு தாங்க. இத்தனை பெரிய காட்டில் நம்மளால் ஒரு அனிமல் கூட பார்க்க முடியல. தட் டைம் பெரியவம்பு லாக் ஹவுஸ் 6:30 போலவே செக் அவுட் பண்ணி ட்ரெக்கிங்லேயே அப்படியே போகலான்ட்டுங்க. வரும்போது 2 கிலோமீட்டர் தான் ட்ரெக் பண்ணோம், இப்போ போகும்போது நடந்தே போகலான்ட்டு. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் வரும். போகிற வழியிலையாவது ஏதாவது அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். சம்பாடிஸ் காலுங்க. வாட்டர் பேர்டுங்க ஆற்றுல எப்படியோ உட்காந்துருக்கு பாருங்க. கண்ணாடி மாதிரி இருக்குது. அது டேஸ்ட் சர்பத் மாதிரி இருக்கும். அவ்வளோ நிமிஷம் இருக்கும். காலையிலையும் பாம்பார் ரிவரில் ஒரு குளியல் போட்டாச்சுங்க. குளிக்க வேணாம் கிளம்பலான்னு தான் நினச்சோம். பட் கைடு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே குளியல் போட்டு வெயிட் பண்ணாங்க. தண்ணி எப்படி வருது. நேற்று கூட்டமாக இருந்ததுங்க. நேற்று கூட்டமாக இருந்தது. லங்கூர் நிறையா இருக்குங்க. ஆமாங்க, மயில் தாங்க. அந்த பக்கமும் பார்த்து கொண்டு டயர் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. ஆமாம், இங்கே கில் அடிச்சிருக்கீங்களா? ஷார்ட் ஃபோட்டோ அடிச்சு. ஆ, இங்கேங்களா? இங்கே இல்லை, வேற ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து. ஓகே ஓகே. இப்போ பெரியவம்பு லாக் ஹவுஸ்லேருந்து பாம்பார் ரிவர் வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டருங்க. ஹில்ஸில் ட்ரெக் பண்ணி வரணும். இப்போ ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் தான். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன வைல்ட் லைஃப் ஆஃபீஸுக்கு ஒரு 4 கிலோமீட்டருங்க. நம்ம மெயின் ரோட்லேயே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த பெரியவம்பு லாக் ஹவுஸு நீங்கள் புக் பண்ணணுன்னா முன்னார் வைல்ட் லைஃப் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஃபால்ட்டாக வந்து 3500 ருபீஸுங்கிற மாதிரி காட்டும். ஒரு 100 மீட்டர் தான் வருங்களா செக் ஃபஸ்ட்டு? இப்போ நம்ம மெயின் ரோடு இல்லாமல் இப்போ ஒரு ஷார்ட்கட்டில் போய் அங்கே ஜாயின் பண்ணி. ஓ, நம்ம கிட்டத்தட்ட நடந்து வந்துட்டேங்க. இன்னைக்கு எல்லாம் வீக்கெண்ட் மூடில் பாட்டு போட்டு கிளம்பிட்டாங்க. பாட்டு வேறுங்க இங்கே கேட்குது பஸ்ஸில் பாடுறது. ஓ, கல்லிலேயே நிறையா இருக்குங்க. இதில் வந்து இந்த கள்ளி பூங்க, இது கள்ளிப்பூ. பாலாக இருக்குங்க. இது வந்து சாப்பிடலாங்களாமாங்க. இது என்ன கலர் கலராக இருக்குங்க, மஞ்சள். எது பறிக்கலாங்க? இது செடியில் இது பறிக்கலாங்க.
அதை சரிங்க சூப்பராக இருக்குது. அது அருமையான வரும். அதுங்க சொல்கிறேன் அப்படி அழுங்க. நான் இது நிறைய இது சாப்பிட்லாங்களா? நான் சின்ன பிள்ளை நிறைய சாப்பிட்டுருக்கேன். முள்ளு இருக்கு, உள்ளேயும் லைட்டாக இருக்கு. எடுத்து அதெல்லாம் பயங்கர முள்ளுங்க கையில் போய் ஏறிச்சிட்டு என்ன செய்ய? அதில் அறுத்து கொடுங்க நல்லா நீட்டாக. இதுங்க அவரை ஓ கையில் ஏறிடுங்களா? ஆமாம் முள் இருக்கு, சப்பி சாப்பிடணும். இந்த இதே வெட்டி கொடுங்க. நான் அங்கே பொறிச்சது. இது பேர் என்னங்க? என்ன காய்ங்க? காட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நான்லாம் சின்ன பிள்ளை நிறைய சாப்பிடுவேன். என்ன இருங்க நல்லா வாயில செவப்பாக வரும். அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரத்த மாதிரி இருக்கு. நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். முள்ளு தான் கையில் பட்டுச்சுன்னா அப்புறம் முள்ளு சீடு இருக்குங்க. காம்பல் நிறைய கிடைக்கும். நெல்லிக்காய் டேஸ்ட்டுமே இன்னும் பழுத்து சூப்பராக வாங்கும்போது செவப்போன்னு வாங்கிக்கலாம். ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்லாங்களா? அது வேண்டாம், முள் இருக்காது, சாப்பிட முடியாது. ஜம்பு சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, முள் இருக்கு. இங்கே அவர் கொடுத்தேன். நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. நல்லா இருக்கு. நான் நிறைய சாப்பிடுவேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இருக்கு. இது கொஞ்சம் பழுக்கில் கொஞ்சம் பச்சையாக இருக்குது, அவ்வளோதான். வாயில் சிகப்போன்னு தெரியும். மஞ்சள் கலரில் பூ வருங்க, காய் வந்து சாப்பிட்டு கலரில் மஞ்சள். முள்ளா கையில் ஓகே ஓகே. கையில் முள் செவ செவன்னு சாய மாட்டேன் வராதுங்க. முள் இருக்குங்களாம்மா இந்த பழம் எடுக்கும்போது? முள் போயிடுச்சுன்னா நம்ம வெளியே எடுக்க முடியாது. ஓகே. டேஸ்ட் நல்லா இருக்கு. சாயம் மட்டும் பிடிச்சிச்சுங்க கை, பட் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த உள்ளே இருக்கிற இந்த ஃப்ரூட். இந்த வீடியோவில் பெருசாக நம்ம அனிமல்ஸ் ஹைட் பண்ணலினாலும் ஃபாரஸ்ட்டோட வியூவு, அந்த நேச்சர் சவுண்டு, பேர்ட் சவுண்ட்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.